ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரீ பேசிக் மெஹந்தி கிளாஸில் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். 4 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் 4 கிளாஸஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு செக்குடு பாக்ஸஸ் போட்டுங்க. சின்ன சின்னதாக பாக்ஸ் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன எலிமெண்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணமோ லேர்ன் பண்ணிக்கணுமோ லாஸ்ட் கிளாஸஸில் அதை தான் இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். க்ராஸாக வந்தால் கூட பரவாயில்ல, போக போக பழகிடும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க அடிக்கடி. நம்ம கண்டினியூஸாக போடுறதுனால கொஞ்சம் க்ராஸாக வரும், இல்லை கொஞ்சம் கட் ஆகும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க. போக போக ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம தின் லைன்ஸ் ஹாரிசான்டலாக பார்த்தோம். இப்போ அதே தின் லைன்ஸ் வெர்டிக்கலாக பார்க்குறோம். 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட்டாக வரும். ஸ்டார்டிங்கில் நல்லா வரலனாலும் ப்ராக்டிஸ் ஆக ஆக பழகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு திக் லைன்ஸ் பார்க்க போகிறோம். திக் லைன்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கீங்க. 2 லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் ஈவன் ப்ரெஷர் கொடுத்து ஃபில்அப் பண்ணுறது. இதே மாதிரி 3-4 டைம்ஸ் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த செக்குடு பாக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் கேப் விட்டு எவ்வளோ டைம்ஸ் வருதோ அவ்வளோ டைம்ஸ் கொஞ்சம் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது நீட்டாக வரும். ப்ராக்டிஸ் அதுக்கு தான் பண்ணுறது. நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சேம் விஷயத்த நீட்டாக வரும். நெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம டபுள் லைன் போட்டிருக்கோம். டபுள் லைன் போட்டு கேப் விட்டு டபுள் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ஸ்லாண்டிங் லைன் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன் பார்த்துருக்கோம். பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகிறது, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட், 2 மாதிரி ஸ்லாண்டிங் லைனும் 2 செக்குடு பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீட்டாக வரல, ரொம்ப க்ராஸாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வேஸ்ட் ஷீட்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த A4 ஷீட்டில் கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனாலும் உங்களுக்கே யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் நீங்களே ஒரு கிளாஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் இதை பார்த்து பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். அந்தளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு எலிமெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண எலிமெண்ட் தான். அதை நம்ம நீட்டாக ஒரு செக்குடு பாக்ஸில் ஒரே பேஜில் எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ 2 சைடு ஸ்லாண்டிங் லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் நம்ம டாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாட்ஸில் ஸ்மால் டாட்ஸ், பிக் டாட்ஸ், மீடியம் டாட்ஸ்னு 3 டைப்ஸாக பார்த்தோம். அந்த மாதிரி நான் இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்மால் டாட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். லோ ப்ரெஷர் கொடுத்து குட்டியாக டாட் வைக்கிறது தான் ஸ்மால் டாட்ஸு. நிறைய டாட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ளாஸ்க்கு, ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸில் சென்டரில் நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் டாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் டாட்ஸை கொஞ்சம் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவன் ப்ரெஷராக கொடுக்கணும், ரவுண்டாக வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு வாட்டி பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ராஸாக வரும். டிப் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு கிளியராக வரும். டாட்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் டாட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா லைன்ஸும் பார்த்தோம், டாட்ஸும் பார்த்தோம். இப்போ லைன்ஸ் வித் டாட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் குட்டி குட்டி டாட்ஸாக ஈவன் ஸ்பேஸாக இருக்கணும். அந்த 2 டாட்டுக்கு நடுவில் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும். ஆல்ரெடி நான் கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லைன்ஸ் வித் டாட்டை நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் எல்லா எலிமெண்ட்லேயும் ஒரு 2 லைன்ஸ் மட்டும் ஸ்லோவாக காட்டிட்டு அடுத்தது ஃபாஸ்ட்டாக காட்டியிருப்பேன். பிகாஸ் வீடியோ லென்த்தாக போகும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் சேம் இதே லைன்ஸ் வித் டாட்டை வேர்ட்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் வேர்ட்டிக்கலாக ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. சேம் டாட்ஸ் அதே மாதிரி ஈவன் டாட்ஸ் வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் டாட்ஸ் பிக்கு, ஸ்மாலு, அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஈவனாக ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் டச் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்டிங் மெத்தடில் லைன் ப்ராக்டிஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே வராது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்துட்டு நம்ம மெஹந்தி கோனோட கன்சிஸ்டன்சி முதல்ல கரெக்டாக இருக்கணும். அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த லிஃப்டிங் மெத்தடுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் வித் டாட்லேயே பாட்டம் ஒரு டாட், டாப்பில் ஒரு டாட், இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். இதையும் ஒரு செக்குடு பாக்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் நீங்களே ஓனாக கூட க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கர்வ் லைன் பார்த்தோம். அந்த கர்வ் லைனை கண்டினியூஸாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள்.
கர்வ் லைன் கரெக்டாக ஈவனாக வரணும், ஒரே மாதிரியாக நீட்டாக வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். அதிலே திக் கர்வ்ஸ் கூட இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டில் போட்டு காட்டுற வேணும்னா. திக் கர்வ்ஸ்னால் சேம் அந்த டபுள் கர்வ் பண்ணி ஃபில்அப் பண்ணுறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் ஆர் ரவுண்டுன்னு பேசிக் எலிமெண்ட் லேர்ன் பண்ணோம், அதை ஒரு செக்குடு பாக்ஸ் ஃபுல்லாக ரவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் ஸ்பைரல் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸ்பைரலில் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிடும். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட், எனி சைடு உங்களுக்கு எது வாட்டப்படுதோ அதை நீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் வந்துட்டு நம்ம வெயின்ஸ் லேர்ன் பண்ணோம். ஆல்ரெடி வெயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் வராது, நானுமே ஸ்ட்ரகிள் ஆனவ தான். பட் போக போக பழகிடும். ஜஸ்ட் ஒரு ஸ்லோவாக ஒரு லைன் இழுத்துக்கோங்க, கொஞ்சம் லாங் ப்ரெஷர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, கொஞ்சம் அது லீஃப் ஷேப் மாதிரி கொஞ்சம் வரணும். பட் வெயின்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அது பார்க்கவே ஒரு லுக்கு அழகாக கொடுக்கும், அந்த டிசைனுக்கே ஒரு லுக்கு கொடுக்கணும்னா அது வெயின்ஸுன்னே சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வெயின்ஸுக்கு மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க, நீட்டாக வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்பைரல்ஸே கண்டினியூஸாக ட்ரா பண்ண போகிறோம், கேப் விடாமல். பக்கத்தில் ஸ்பைரல்ஸ், ஒன்று ஆப்போசிட்டில், ஒன்று பாட்டம்லேருந்து டாப்பில், ஒன்று டாப் டு பாட்டம், அந்த மாதிரி டிசைனு. ஒன்று இப்படி டாப்லேருந்து வரைகிறது, நெக்ஸ்ட் வரைகிறது வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு, அந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி டிசைன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹேண்ட்லலாம். அது கூட ஹம்ஸு வெயின்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். நம்ம டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிசைன் போடும்போதும் நம்ம இந்த பேசிக் எலிமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோமே இது யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹம்ஸ்லேயே பிக் ஹம்ஸ், ஸ்மால் ஹம்ஸு எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பேசிக் கிளாஸஸில். ஜஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஹம்ஸோட ஹைட்டு மட்டும் ஈவனாக இருக்கணும், ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்லோவாக பண்ணால் கூட நீங்கள் நீட்டாக பண்ணுங்கள். ஈவன் ப்ரெஷரில் லைன் போட்டுட்டு அந்த ஹம்ஸோடைய ஹைட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஈவனாக வர மாதிரி நீட்டாக ப்ராக்டிஸ் எடுங்க. ஹம்ஸ் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம், ஹம்ஸ் இல்லாத ஒரு டிசைனே இருக்காது. ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம பிக் ஹம்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பிக் ஹம்ஸ், இதை விட பிக் ஹம்ஸ் கூட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் டிசைன்ஸ் லேர்ன் பண்ணும்போது நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி கர்வ்ஸ் பார்த்துருக்கோம், அதிலே திக் கர்வ்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கர்வ் லைன்லேயே வெயின்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு தின்னாக ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. வெயின்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த கொடி டைப் சொல்லுவாங்க, இந்த கொடி டிசைன் தான் இது. இந்த வெயின்ஸோடைய இந்த சைட் போடுற வெயின்ஸோடைய சென்டரில் ஆப்போசிட் சைட்ஸில் வெயின்ஸ் ட்ரா பண்ணோம், அது ஒரு மாதிரி லுக் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே கர்வில் திக் கர்வ் போட போகிறோம். ஜஸ்ட் 2 கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க திக்காக, ஈவன் ப்ரெஷரில் ஃபில்அப் கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்ஸில் டாட்ஸ் கூட வச்சு நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ பேசிக் கிளாஸஸ் எல்லோரும் லேர்ன் பண்ணி நீங்களும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகுங்க. தேங்க்யூ.